രാജരാജനീശുവോടു കൂടെ വാഴുമേ. തേജസ്സേറും മോഹന കിരീടങ്ങൾ ധരിച്ചു രാജരാജനീശുവോടു കൂടെ വാഴുമേ. പുത്തേനമേരുശലേമിലെത്തും കാലമോർക്കുന്നു ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. നീതി സൂര്യശോഭയാൽ നല്ല നീരുൾ മാറിടും നീതിയും അനീതിയും അങ്ങില്ലാലേശവും. നീതി സൂര്യശോഭയാൽ നല്ല നീരുൾ മാറിടും നീതിയും അനീതിയും അങ്ങില്ലാലേശവും. സന്തോഷ ശോഭന നല്ല നാളുകൾ ലോകം മരിച്ചിടും കർത്താവിനാളുകൾ. സന്തോഷ ശോഭന നല്ല നാളുകൾ ലോകം ഭരിച്ചിടും കർത്താവിനാളുകൾ. ശോകം രോഗം യുദ്ധം കുദ്രജാതികളിൻ വിപ്ലവം പോകുമെല്ലാം യേശുരാജൻ ഭൂവിൽ വാഴുമ്പോൾ. ശോകം രോഗം യുദ്ധം കുദ്രജാതികളിൻ വിപ്ലവം പോകുമെല്ലാം യേശുരാജൻ ഭൂവിൽ വാഴുമ്പോൾ. പുത്തേനമേരുശലേമിലെത്തും കാലമോർക്കുന്നു ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ. പുത്തേനമേരുശലേമിലെത്തും കാലമോർക്കുന്നു ഇത്തരയിൽ ഖേദമെല്ലാം മാഞ്ഞു പോകുന്നേ.
எல்லாரையும் காண்பதும் உங்கள் கூட இருப்பதும் ஒரு சந்தோஷம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 4 அதிகாரம் 14 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். எபேசியர் 4:14 முதல் 16. Ephesians chapter 4 verses 14 to 16. நாம் தியானித்து கொண்டிருக்கிற செய்தி கிறிஸ்துவில் நிறைவான வளர்ச்சி. ஒன்று சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. சரி, அதாக்கு நாம தியானிச்சுட்டு இருக்கிறது. நாம நேற்றைக்கு ஆவிக்குரிய சில அளவுகோல்களை பார்த்தோம். ஆவிக்குரிய சில அளவுகோல்கள். 1, முன்னேற்றத்தை அளக்கும் முளநூல். 2, சிந்தையை அளக்கும். நீங்க ஒண்ணு இங்க இல்லையோ? சிந்தையை அளக்கும் வசனம். 3, ஆவிக்குரிய கிரியையை நிறுத்த பார்க்கும் தராசு. 4, நேர்மை அளக்கும் தூக்கு நூல். நேர்மை அளக்கும் தூக்கு நூல். 5, ஆராதனை அளக்கும் அளவுகோல். 6, உயரத்தை அளக்கும் என்ன அளவு நூல். இப்போ வளர்ச்சி அப்படிங்கிறதுலேருந்து நம்ம நேரம் யாரை பார்க்க தொடங்கினோம்? யோசேப்பை பார்க்க தொடங்கினோம். யோசேப்பை பற்றி ஒரு 7 காரியங்களை சொல்லிட்டு நாம் ஜபிக்க போகிறேன்னு நீங்கள் எழுதிக்கிடணும். 1, உண்மையான பரிசுத்தம் என்பது பரிசுத்தமாய் வாழ முடியாத இடத்தில் பரிசுத்தமாயிருப்பது. Real holiness is be holy where you can't be holy. உண்மையான பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமாய் வாழ முடியாத இடத்துல பரிசுத்தமா இருப்பது. சபைக்குள்ள எல்லாரும் பரிசுத்தமா இருக்க முடியும். அதாவது சில சூழ்நிலைகளில் எல்லாரும் பரிசுத்தமா இருக்க முடியும். சில சூழ்நிலைகள் எல்லாரும் பரிசுத்தமா இருக்க முடியும். இப்போ சபைக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டா நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியும். ஆனா உண்மையான பரிசுத்தம்னா என்ன தெரியுமா? என்னை பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி எங்கே சவால் இருக்கிறதோ அங்கே நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு பேர் தான் பரிசுத்தம். ஏலி மாதிரியா இருக்கல்ல, ஏலியின் பிள்ளைகள் மாதிரியா இருக்கல்ல, அதுக்கு நடுவில் நீ உன்னை காத்துக்கொள்ள முடியுமானால் அதுதான் பரிசுத்தம்.
எல்லாரும் பாடுறாங்க, பாடுறேன். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிறேன். எல்லாரும் துதிக்கிறாங்க, துதிக்கிறேன். அப்படி இல்லை. நெருக்கத்தின் நடுவில், உபத்திரவத்தின் நடுவில், துன்பத்தின் நடுவில் பாட முடியுமா, துதிக்க முடியுமா? நீங்க தான் தேவ பிள்ளைகள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உண்மையான பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமாய் வாழ முடியாத இடத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பேருதான் சூழ்நிலையை வா வா என்று இழுக்கிறது. போத்திப்பாருக மனைவி லவ் லெட்டருக்கு மேல லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமாய் வாழ முடியாத இடத்துல. இங்க சபைக்குள்ள உங்களுக்கு பரிசுத்தமா வாழ முடியும், ஆனா வீட்டுல பரிசுத்தமா வாழ முடியாது. மொபைல் போனுக்கு முன்ன பரிசுத்தமாய் வாழ முடியாது. சில சூழ்நிலைகள்ல பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ முடியாத சூழ்நிலைகளில் பரிசுத்தமாய் வாழ முடியுமானால் அதுதான் பரிசுத்தம். 2, இது அதை விட முக்கியமாக்கும். வளர வாய்ப்பில்லாத இடங்களில் வளர்வதற்கு பெயர்தான் வளர்ச்சி. Where there is no possibility for you to grow, there if you can grow, that is called growth. வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை, வளர்ச்சிக்கான உரம் இல்லை, வளர்ச்சிக்கான உதவிகள் இல்லை, எல்லாம் தடையா இருக்கிறது. வெட்டி போடுவேன்னு சவால் விடுகிறார்கள். அவர்களுக்கு நடுவில் நீ மாதந்தோறும், நாள்தோறும், நிமிடந்தோறும், மணித்துளி தோறும் வளர முடியுமானால் அதுதான் வளர்ச்சி. அதுதான் வளர்ச்சி. 3, இது அதை விட முக்கியம்னு நினைக்கிறேன். ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளில் ஆராதிப்பதற்கு பெயர்தான் ஆராதனை. எனக்கு பிபி இருக்கு பாஸ்டர், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு பாஸ்டர், எனக்கு உடம்பு வலி இருக்கு பாஸ்டர், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க பாஸ்டர், எனக்கு அனுகூலம் எதுவும் இல்லை பாஸ்டர். அதுக்கு நடுவிலேயும் தெய்வத்தை கடந்து வந்து ஆராதித்தா அதுக்கு பேர்தான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. ஒரு நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆராதிங்க. பத்மோத்தீவில தூக்கி எறியப்பட்டப்போ இன்னும் 3 நாள்ல சடலமாய் போவாய், எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சுன்னு சொல்லி சத்துரு சவால் விட்டப்போ அங்க முழங்கால நின்று ஆவிக்குள்ளானா இல்லையா? அதுதான் ஆவியின் வளர்ச்சி. அதுதான் ஆவியின் வளர்ச்சி. இது அப்படி இல்லை. சிஸ்டர் கூட்டத்துக்கு வாங்க, பிரதர் ஏன் வரல, பிள்ளைகள் எங்க, இட கூட்டத்துக்கு வரமாட்டியளா? ஆண்டவரே நீர் வந்தா ஞாயிற்றுக்கிழமை வரணும், நீர் ஞாயிற்றுக்கிழமை வந்தா எங்க ஆட்கள் கொஞ்சம் பேராவது உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவனும். இப்ப உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1, பரிசுத்தமாய் வாழ வாய்ப்பில்லாத இடத்துல பரிசுத்தமாய் இருப்பதற்கு பெயர் தான் பரிசுத்தம். 2, வளர வாய்ப்பில்லாத இடத்துல வளர்வதற்கு பெயர் தான் வளர்ச்சி. 3, ஆராதிக்க முடியாத இடத்துல ஆராதிப்பதற்கு பெயர்தான் ஆராதனை. சரி, நான் அதுல இருந்து முன்ன போறேன். கனி கொடுக்க வாய்ப்பில்லாத இடத்துல கனி கொடுப்பதற்கு பெயர்தான் கனி கொடுக்கும் வாழ்வு. மழை பெய்யல, தண்ணி இல்லை, யாரும் உரம் போடல, யாரும் கொத்தி போடல, யாரும் கனி கொடுப்பேன்னு நினைக்கல, யாரும் கனி வரும்னு எதிர்பார்க்கல. அந்த இடத்துல, அந்த வீட்டுக்குள்ள, அந்த சூழ்நிலையில, அந்த தேசத்துல நம்மால் கனி கொடுக்க முடியுமானால் அதுதான் ஆவியின் கனி.
சரி, இனி அந்த வார்த்தையிலிருந்து நம்ம தொடங்கலாம். ஆதியாகமம் 42 அதிகாரம் 49 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்க. நீங்க யாக்கோபுக்கு எல்லா பிள்ளைகளையும் பாருங்க, டக்கு டக்குன்னு பார்க்கணும். என்ன யாக்கோபுக்கு பிள்ளைகளை எல்லாம் நீங்க பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. ஆதியாகமம் 49 அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. யாக்கோபுக்கு பிள்ளைகளை பற்றி சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கும் பார்க்கக்கும் பயங்கரமா இருக்கும். உண்மையிலே கேட்கக்கும் பார்க்கக்கும் பயங்கரமா இருக்கும். எல்லாம் சொல்லிட்டு நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு ரசம் உள்ள காரியம் சொல்லித்தரலாம். ஆதியாகமம் 49:9 ஒரு மோய் ബാലസിംഗം, ഒരു പുത്രൻ സിംഹം, ഒരു മകനെ ബാലസിംഗം. അടുത്ത രണ്ട് പിള്ളൈകൾ. 5-ാം വസനത്തെ പോടുங்க. രണ്ട് പിള്ളൈകൾ കൊടുമയിൻ കരുവികൾ. ഒരുത്തെ ബാലസിംഗം, 2 പേര് കൊടുമയിൻ കരുവികൾ. അപ്പുറം 14ാவது വസനം. ഒരു പയ്യെ കഴുത, சிங்கம், கொடுமையின் கருவிகள், கழுத. அடுத்து அதுக்கு 49ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை பாருங்க. ஒருத்தன் பாம்பு. 21ஆம் வசனம். மான். அடுத்து 27வது வசனம். அந்த வீட்டை ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எனக்கு யாக்கோபிட்ட கேட்கணும் இல்லையா, அப்பா நீ பிள்ளைகளை வளர்த்தினியா இல்ல மிருக காட்சி சாலை வச்சிருந்தியான்னு இல்ல. 2 கொடுமையின் கருவி, ஒரு சிங்கம், ஒரு பாம்பு, ஒரு கழுத, ஒரு மானு, ஒரு ஓனாய். 7 எண்ணம் போச்சு. மிஸ்டர் வீட்டுக்குள்ள சூ வச்சிருந்திருக்கு. சூ வீட்டுக்குள்ள என்ன வச்சிருந்திருக்கு? சூ. பிள்ளைகளை பெற்று போட சொன்னா பெரும்பாம்போல பெற்றுட்டு இருக்கு. நம்மளே இல்ல யாக்கோப கவனிக்கணும். இந்த பக்கத்துல பாம்பு, இந்த பக்கத்துல கொடுமையின் கருவி, இந்த பக்கத்துல சிங்கம், இந்த பக்கத்துல ஓனாய், இந்த பக்கத்துல கழுத, இந்த பக்கத்துல மான். இதுக்கு நடுவுல ஒரு கனி தரும் செடி. கை தட்டணும், வாய திறக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? உடகடகல் கதனகடகல் கமானகதுனி അന്തരബലബലബലബാ റിയാന്തൽ പ്രൗഢബലബലബാ. ദൈവം നിന്നെ വച്ചിരിക്കുന്ന ഏത് അവസ്ഥയിലും, ദൈവം നിന്നെ വച്ചിരിക്കുന്ന ഏത് മേഖലയിലും, ദൈവം നിന്നെ വച്ചിരിക്കുന്ന ഏത് മണ്ഡലത്തിലും ദൈവനാമത്തിന് മഹത്വമുള്ള ഒരു വൃക്ഷമായി തീരുവാൻ നിനക്ക് കഴിയുമെന്ന് ഒരു ദൂത് പറഞ്ഞാൽ ഏറ്റെടുപ്പാൻ കൃപയുള്ള ദൈവമക്കൾ കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്ക്.
சகோதரர்களே சொல்றேன், நம்மால் முடியாதுன்னா யாராலும் முடியாது. சகோதரிகளே சொல்றேன், நம்மால் முடியாதுன்னா யாராலும் முடியாது. எங்க ஜெபிக்க முடியலையோ அங்க ஜெபி, எங்க துதிக்க முடியலையோ அங்க துதி, எங்க ஆராதிக்க முடியலையோ அங்க ஆராதி, எங்க ஆவியில நிரம்ப முடியலையோ அங்க ஆவியில நிரம்பு, எங்க தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலையோ அங்க தேவ பிரசன்னத்தை அனுபவி, எங்க பரிசுத்தமா வாழ முடியலையோ அங்க பரிசுத்தமாயிரு, எங்க கனி கொடுக்க முடியலையோ அங்க கனி கொடு. ஒன்பது பேர் ஜெபிக்கிற இடத்துல 10வது ஒரு ஆள் நான் வந்தா கண்டிப்பா ஜெபிப்பேன். ஏன்னா நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி தோணும், 9 பேரும் ஜெபிக்கிறாங்களே. ஆனா 9 பேரும் ஜெபிக்காத இடத்துல 10வது ஒரு ஆள் நான் போனா எனக்கு ஜெபிக்கும்படி ஏவுதல் இருக்காது. அதுக்கு நடுவில் ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் ஜெபம். அந்த வீட்டுல வாழணும், அந்த வீட்டுல கனி கொடுக்கணும், அந்த வீட்டுல வளரணும். அந்த போராட்டம் உள்ள வீட்டுல, அந்த நெருக்கடி உள்ள வீட்டுல அங்க வளருவதற்கு பேர் தான் வளர்ச்சி. சிங்கம், பாம்பு, கழுதை, மான், ஓநாய், கொடுமையின் கருவிகள், இதுக்கு நடுவில் ஒரு செடி. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். உங்களால ஜெபிக்க முடியும். ஆவியின் நிறைவில் சொல்றேன், உங்களால விடுவிக்கப்பட முடியும். உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஏன்னா நீ கனி தரும் செடி. ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவீங்களா? 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 ஃப்ரூட்ஃபுல் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. சொல்லுங்க, மெதுவா பேசுங்க. கனி தரும். கனி தரும்னா என்ன? ஃப்ரூட்ஃபுல். ஒரு வருஷம் வசனத்தை கேட்டேன், கனி கொடுக்கல. ஒரு மாசம் வசனத்தை கேட்டேன், கனி கொடுக்கல. 10 ஆண்டுகள் வசனத்தை கேட்டேன், கனி கொடுக்கல. அப்படின்னா ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கர்த்தர் வாராரு, ஏமாந்து போறாரு. கர்த்தர் வாராரு, ஏமாந்து போறாரு. இந்த ஆண்டுலையாவது கனி கிடைக்குமான்னு பார்க்க வாராரு, ஏமாந்து போகிறார். ஆனா யோசேப்பு அப்படி இல்லை. வெறும் செடி இல்லை, ஃப்ரூட்ஃபுல், கனி தரும் செடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு எபிரேய வார்த்தை தயவு செஞ்சு நீங்க சொல்லணும். என்ன? PARAH சொல்லுங்க. சத்தமா சொல்லல. கன்னி தரும் என்பதற்கு எபிரேய மொழியில சொல்லி இருக்கிற வார்த்தையாக்கும் PARAH. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மோசமானவைகளை கனியாய் மாற்றுகிற. மோசமானவைகளை கனியாய். ஒருத்தன் உன்னை கெட்ட வார்த்தை பேசும்போ நீ கனி கொடுக்கணும். நீ கேட்டது மோசமானது, ஆனது திருப்பி கொடுத்தது கனி. கனி தரும் அப்படின்னா மோசமானவைகளை கனியாய் மாற்றும். ജീവിതത്തിലെ പരാജയങ്ങളിൽ ഫലം പുറപ്പെടുവിക്കുന്ന
இப்போ நீங்கள் மோசமான சூழ்நிலையை சந்திக்கிறீர்களானால் அதை என்னவா மாற்றணும்? கனியாய் மாற்றணும். அதாக்கும் அந்த ஃப்ரூட்ஃபுல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், ஒடுக்குகிற இடத்தில் வளர்ந்து பெருகுகிற. கனி தரும்னா என்ன? ஒடுக்குகிற இடத்தில் வளர்ந்து பெருகுகிற. You grow when you are suppressed. அங்கே நின்றுட்டாக்கு ஒரு வார்த்தையை தியானிச்சு நம்ம உள்ள போனோம். அந்த வார்த்தையை மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரு. சொல்லுங்க, நான் ஏன் மெதுவா பேசுங்க. நான் கண்டிப்பாக எல்லை தாண்டி வளர்வேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஆட்கள் 10 நிமிஷம் ஜெபிக்கணும். 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஆட்கள் 15 நிமிஷம் ஜெபிக்கணும். 15 நிமிஷம் ஜெபிக்கிற ஆட்கள் அரை மணி நேரம் ஜெபிக்கணும். அரை மணி நேரம் ஜெபிக்கிற ஆட்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஏன்னா நான் கண்டிப்பா எல்லை தாண்டி வளர்வேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. I will grow beyond every border. நம்ம எல்லை தாண்ட வேண்டியது கட்டாயம். நம்ம எல்லை தாண்ட வேண்டியது கட்டாயம். அதுக்கு நான் கொஞ்சம் காரணங்களை பைபிளில் இருந்து டக்குன்னு சொல்லித்தாரேன். ஒன்று, மை ப்ராமிஸ் இஸ் பியாண்ட் தி வால். எனக்குள்ள வாக்குத்தத்தம் எங்க கிடக்கு? மதிலுக்கு அந்த பக்கம். எனக்குள்ள வாக்குத்தத்தம் எங்க கிடக்கு? மதிலுக்கு அந்த பக்கம். அப்ப நான் கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? மதிலை. எனக்கு ஆண்டவர் தந்த திட்டம் கிடக்கிறது மதிலுக்கு அந்த பக்கம். எனக்கு ஆண்டவர் போய் சொந்தரித்துக் கொள்ளு சொன்ன கானான் தேசம் கிடக்கிறது மதிலுக்கு அந்த பக்கம். பியாண்ட் தி வால். எனக்கும் வாக்குத்தத்தத்துக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு மதில் இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் என்ன செஞ்சாகணும்? நான் மதிலுக்கு இந்த பக்கத்துல உயிர் விட விரும்பல, நான் சுதந்தரிக்க விரும்புகிறேன். என்ன அல்லேலூயா இல்லையா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, முதல்ல நான் மதில் என்ன அப்படிங்கிறதற்கு கொஞ்சம் காரியங்களை சொல்லித்தாரேன். 1, அடிமைப்படுத்தும் மதில். A wall is called slavery. யோபு 24 அதிகாரம் 11வது வசனம். என்ன மதில்? அடிமைப்படுத்தும் மதில். வாசிங்க யோபு 24:11. பாத்தீங்களா? வெளியே கிடக்கிற யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க மதிலுக. அப்புறம் மதிலுக உள்ள கிடக்க நான் என்ன பண்றேன்? செக் ஆடுறேன். ஒரு மாட்டுக்கு கழுத்துல கம்ப கட்டி அதை உரலுக மூட்டுறவள கல்லில் கட்டிட்டு கறக்கி விடணும். நான் வாழ்க்கை பூரா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வாழ்க்கை பூரா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்ரம் சோத்ரம். கடந்த 25 ஆண்டுகளாய் சுற்றுகிறேன், நான் சுற்றுகிறேன். உனக்கு எதிர்காலம் இல்லை சாத்தான் சொல்றான். உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுக்க முடியாது சாத்தான் சொல்றான். ஏன்னா நீ மதிலுக்கு உள்ள.
நீ செக்கில் கிடக்கேன்னு யாராவது அறிஞ்சாதானே வந்து காப்பாற்றணும். இப்போ எனக்காக பேசுறவங்க உண்டு, எனக்காக பரிதாபப்படுறவங்க உண்டு. அவங்க எல்லாம் கிடக்கிறதுங்க தெரியுமா, மதிலுக்கு அப்புறத்துல. ஆனா நான் எப்புறத்துல கிடக்கிறேன், மதிலுக்கு இப்புறத்துல கிடக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செக்காட்டிட்டு இருக்கிற. ஒற்ற ஆட்களுக்கு தெரியல. சாத்தான் சொல்றான், உன் ஜீவிதம் மொத்தம் இந்த உரலுக மூட்டில் முடியும்னு. சாத்தான் சொல்றான், உன் ஜீவிதம் மொத்தம் இந்த உரலுக மூட்டில் முடியும்னு. உனக்கு தெரியுமா, முதல்ல நீ அந்த மதிலை உடைக்கணும். அந்த மதிலை உடைக்கும் போதான் தெரியும் அதுக்கு அப்புறம் உலகம் இருக்குன்னு. அடிமைப்படுத்துகிற மதில் கை தட்டி உட. உன்னை செக்காட்ட வச்ச ஆவி உடையுது. சில காலங்களா உன் குடும்பம் சுத்திட்டே இருக்கு, உன் வாழ்க்கை சுத்திட்டே இருக்கு. ஒரு செக்குக்குள்ள மாட்டிட்டு இந்த பகல் அந்த மதில் உடையுது. நான் பாடுபடுறது பிரச்சனை இல்லை, நான் பாடுபடுற வேண்டிய யாருக்கும் தெரியல. நான் மதிலுக்கு உள்ள கடந்து செக்காட்டுறது யாருக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தால் என்ன காப்பாற்றி இருப்பணும். நான் அடிமைப்பட்டு போயிட்டேன். பிரச்சனை என்ன தெரியுமா, நான் மதிலுக்கு உள்ள ஆயிட்டேன். நான் எங்க ஆயிட்டேன், மதில் உள்ள ஆயிட்டேன். எதிராளி கையில ஒரு சாட்டையை வச்சுட்டு நிக்கிறான் சுட்டு. நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி தான். அவன் சொன்னா, இவனுக்கு தண்ணி தர மாட்டேன், செக்காட்டி முடிஞ்ச பிறகு எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை தான், செக்காட்டுறதா. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் தண்ணி தான்னு. அவன் சாட்டை எடுத்து வச்சு கறக்கிட்டு சொன்னான், அடுத்த ஒன்றை கொண்டு ஆலையில் விடுவேன், நீ ஆலையை ஆட்டணும், தாகத்தோட ஆட்டணும்னு. அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டி வருது. ஏன் இதுதான் பிரச்சனை. என்ன சகோதர சகோதரிகளே, சத்துரு என்ன தூக்கி எங்க கொண்டு போயிட்டான், மதிலுக்குள்ள கொண்டு போயிட்டான். I am bound within a wall. ஏதோ ஒண்ணு என்ன அடிமைப்படுத்திட்டு நானு கிட்டத்தட்ட செக்காட்டல் உண்டு. அது போலதான் என் வாழ்க்கையும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது மதில் உடைஞ்சாகணும்னு, அடிமைப்படுத்துகிற மதில் உடையணும்னு, இப்ப உடையணும்னு விரும்புறவங்க 2 நிமிஷம் கை தட்ட போறோம். பற்றி பிடிக்கல. மதில் 1 அடிமைப்படுத்தும், 2வது மதில் தனிமைப்படுத்தும். 1வது அடிமைப்படுத்தும், 2வது தனிமைப்படுத்தும். 3வது மதில் எபேசியர் 2:14 பிரிவினையை உண்டாக்கும். பாத்தீங்களா, இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, சுவர் எங்க இருக்கு, நடுவுல. இப்ப இந்த சுவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சைடு வால், இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. ஆனா மிடில் வால் அப்படி இல்லை, நம்மளை பிரிக்கும். சைடு வால் என்ன பண்ணும், பாதுகாக்கும். சுவர் வேணும். ஆனா
ஆனா இது அப்படி இல்லை. சத்துரு மனப்பூர்வமா எழுப்பிவிட்ட மிடில் வால், எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சுவர். சுவர் தேவையில்லாத இடத்துல சுவர். ஒன்று அடிமைப்படுத்தும், ரெண்டு தனிமைப்படுத்தும், மூணு பிரிவினை உண்டாக்கும், நாலு அடைத்து போடும். It can close your future. புருஷனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருப்பேன்னு நடுவில் ஒரு சுவர், நடுவில் ஒரு சுவர். ஒன்னா சொல்லுங்க. அடிமைப்படுத்தும், தனிமைப்படுத்தும், பிரிவினை ஏற்படுத்தும், அடைக்கும். இன்அக்சசிபிள், தொடர்பை துண்டிக்கும், தொடர்பை துண்டிக்கும். unable to communicate. ஆலயத்தில் வந்திருக்கிறேன், தெய்வத்தோடு தொடர்பு இல்லை. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறேன், குடும்பத்தோடு தொடர்பு இல்லை. மொத்தமா தொடர்பு. ஜபித்த மாதிரி தோணல. ஒரு மணி நேரம் முழங்கால் இருந்து ஆண்டவர் என்ன கூப்பிட்டா பதில் வந்த மாதிரி தோணல. ஏன்னா அக்சஸ் மொத்தமா போயிட்டு தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. பண்டு ஒரு டிவி உண்டு, உங்களுக்கு தெரியுமா? பண்டு அந்த மேலே ஒரு ஆண்டனா வைக்கணும், நம்ம போய் மேலே நின்று கறக்கணும். தெரியுமா? வீட்டுக்கு மாடியில் போய் ஒரு தோட்ட கம்பில் கட்டி தூக்கி வச்சுட்டு கறக்கணும். கறக்கும்போ டிவியில் பொன்னீச்ச பறக்கும். டிவியில் எது மட்டும் பறக்கும்? பொன்னீச்ச மட்டும் பறக்கும், வேற ஒன்றும் தெரியாது. ஏன்? தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அது 3 வட்டம் கறக்கணும். தூர்தர்ஷன் கிடைக்கக்கு ஒரு சைடு லோட்டு, அப்புறம் மெட்ரோ கிடைக்கக்கு வேற ஒரு சைடு லோட்டு, அப்புறம் டிடி ஸ்போர்ட்ஸ் கிடைக்கக்கு வேற ஒரு சைடு லோட்டு. மொத்தம் 3 அண்ணதான் கிட்டும். ராத்திரி எல்லாரும் உறங்க போமோ பொதிகை வரும். ஒவ்வொன்னா சொல்லுங்க. தொடர்பை துண்டிக்கும். அப்ப கண்டிப்பா அந்த மதிலை நான் என்ன செஞ்சாகணும்? தாண்டி ஆகணும். எதுக்கும் அடிமைப்பட்டு போக நான் தயாரா இல்லை. நான் இந்த மதிலை இன்னைக்கு தாண்டுவேன். நான் தாண்டறதுக்கு ஒரு 7 வழி சொல்லுவேனே. தாண்டறதுக்கு எத்தனை வழி? I will tell 7 ways to come across the wall of life. சொல்லுங்க. அவன் மெதுவா, எப்போ சொல்லுங்கன்னு சொன்னாலும் மெதுவா சொல்லணும். அவன் சுவரின் மேல் படருவான். ஒரு தடவை கூட சொல்லுங்க. இனி அந்த அவனை மாற்றுங்க. சொல்லுங்க. நான் தனிமைப்படுத்துகிற சுவருக்கு மேல நாம் படருவேன். அடிமைப்படுத்துகிற சுவருக்கு மேல நாம் படருவேன். பிரிவினின் சுவருக்கு மேல நாம் படருவேன். தெய்வீக தொடர்பை விட்டு என்ன அகற்றுகிற சுவருக்கு மேல நாம் படருவேன். கை தட்டி வாயை திறந்து இந்த கூட்டம் முடியுமோ நீ சுவரை தாண்டி படரணும். பிரௌடா பத்தாரியால் பாபா ரீஹந்தாரியால் பா.
தாண்ட வேண்டிய 7 வழிகளை சொல்லிட்டு நாம ஜெபிக்க போறோம். 1, லீப் ஓவர். 1 சாமுவேல் 13, 14, 13 தவழ்ந்து தவழ்ந்து ஏறுதல். பாத்தீங்களா எப்படி ஏற தொடங்கியாச்சு. இனி நான் இறங்க மாட்டேன். இனி நான் தவழ்ந்து தவழ்ந்தாவது இந்த மதலை நான் தாண்ட விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஏறுகிற வரை உன்னால் யுத்தம் செய்ய முடியாது. நீ ஏறிட்டேன்னு வை, எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ளவும் முடியாது. உடம்பு பிடிக்கணும். என்ன பிடி? உடம்பு பிடி. தலையை வெட்டினாலும் பிடி என்னையாது விடாது. அதாகும் உடம்பு பிடி. கர்த்தர் எனக்கு ஒரு தப்ப வேண்டிய ஒரு வாய்ப்பை தந்தாச்சு. அந்த வாய்ப்பை நான் இறுக்கமா பிடிச்சுக்கிடணும். தவழ்ந்து தவழ்ந்து ஏறணும். 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுதா? தவழ்ந்து தவழ்ந்து ஏறு. 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுதா? தவழ்ந்து தவழ்ந்து ஏறு. 2 பாட்டு தான் பாட முடியுதா? தவழ்ந்து தவழ்ந்து ஏறு. ஒரு அதிகாரம் தான் வாசிக்க முடியுதா? தவழ்ந்து தவழ்ந்து ஏறு. ஞாயிற்றுக்கிழமை தான் வர முடியுதா? இடக்கூட்டத்துக்கு தவழ்ந்து தவழ்ந்தாவது வா. ஒன்னால முடிஞ்ச அளவு நீ தவழ்ந்து தவழ்ந்து ஏறினால் கர்த்தர் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஏறணும். தவழ்ந்து தவழ்ந்து ஏறினால் சுவருக்கு மேல பிடிக்கலாம். வழி 2, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். உத்தம கீதம் 2:8. உன்னத பாட்டு 2:8. ഇതെന്റെ പ്രിയന്റെ ശബ്ദം, இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். சில நேரம் தவழ்ந்து தவழ்ந்து ஏறணும், சில நேரம் துள்ளியும் குதிச்சும். துள்ளியும் குதிச்சும். நல்லா விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். நல்லா விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். இந்த ரோட்டு சைடில் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கல்லில் பாண்டிச்சேரி 8 கிலோமீட்டர்னு. அப்படி வந்து ஆலயத்தில் உட்காரப்படாது. அந்த மாதிரி வந்து ஆலயத்தில் உட்காரப்படாது. ஆலயத்தில் உட்கார்ந்தா வாயை திறக்கணும், கை தட்டணும், சத்தம் உயர்த்தணும். என் நேசர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வாராரு. அவர் வரும்போ அவருக்கு பாதம் உரசுது இல்லையா, சத்தம், அது என் காதுல கேக்குது. தேவன் தோட்டத்தில் நடக்கிற சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். அவர் பேசினதல்ல அவங்க கேட்டது. என் தோட்டத்தில் பரிசுத்தன் உண்டு நிச்சயமாய், അവൻ കാലൊച്ച ഞാൻ കേൾക്കുന്നുണ്ടൻ കാതുകളാലേ, എൻ കാതുകളാലേ. എൻ തോട്ടത്തിൽ പരിശുദ്ധനുണ്ട് നിശ്ചയമായി,
തൻ കാലൊച്ച ഞാൻ കേൾക്കുന്നുണ്ടൻ കാതുകളാലേ, എൻ കാതുകളാലേ. കൃപയുടെ ഉറവിടമേ, കൃപയുടെ നിധിയേ, കൃപ വേണമപ്പ, കൃപ നല്ല തട്ടുക. കൃപ വേണമപ്പ നിൻ മക്കൾക്ക്, കൃപ വേണമപ്പ, വേണമപ്പ നിൻ മക്കൾക്ക്. എൻ തോട്ടത്തിൽ പരിശുദ്ധനുണ്ട് നിശ്ചയമായും, അവൻ കാലൊച്ച ഞാൻ കേൾക്കുന്നുണ്ട് കാതുകളിനാൽ. എൻ തോട്ടത്തിൽ പരിശുദ്ധനുണ്ട് നിശ്ചയമായും, തൻ കാലൊച്ച ഞാൻ കേൾക്കുന്നുണ്ട് കാതുകളിനാൽ, എൻ കാതുകളിനാൽ. കൃപയുടെ ഉറവിടമേ, കൃപയുടെ ഉപനിധിയേ, കൃപയുടെ ഉറവിടമേ, കൃപയുടെ ഉപനിധിയേ. കൃപ വേണമപ്പ, കൃപ വേണമപ്പ, കൃപ വേണമപ്പ, കൃപ വേണമപ്പ നിൻ മക്കൾക്ക്, കൃപ വേണമപ്പ. കൃപ വേണമപ്പ. പട്ടി പിടിക്കുന്ന കൈ തട്ടി കൃപ. ഉടമല റിബല പരിഗത ഗമന അടകാരഗത പ്രൗഢാപദന അന്തല റീബല ശന്തൽ ഖമന അൽക്കേ റിഗദേ പ്രൗഢേ റിഗദേ. സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പ് അറിവോ. ஓ எப்படி மதுல தாண்டலாம்? ஒன்று தவழ்ந்து ஏறுதல், ரெண்டு துள்ளியும். ஐயோ பாஸ்டர், எப்படியோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டுட்டேன், என்னால் ஏறி வர முடியலையே, என்னை யாரும் காப்பாற்ற முடியலையே. அப்படி இல்லை, நீயே துள்ளி குதிக்கணும், நீயே துள்ளி குதிக்கணும், மேலே வந்துடலாம். அடுத்த கால் வைப்பு சுவருக மேல. 3 18 சங்கீதம் 33வது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, உம்மாலே மெதுவா சொல்லுங்க. ஒரு மதிலை தாண்டுவேன். கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, உம்மாலே. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரின் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம் மேலே இறங்கி வருகிறது. அந்த மதிலை தாண்டி வா. ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு கற்கள் கடைசியில் அதுதான் தாண்ட முடியாத மதிலாய் மாறிவிடும். புரியுது இல்லையா? லவ் பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்கும். ஹாய் க்ரோ ப்ரோன்னு சொல்லும்போ ஜாலியாக தான் இருக்கு, நேரம் போகிறது தெரியாது. ஆஹா, ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கற்கள். நீ இப்போ வச்சுட்டு இருக்கிற இல்லையா கல்லு, நாளைக்கு நீ இந்த செய்தியை ஞாபகம் வைப்ப. இந்த கற்கள் உனக்கு தாண்ட முடியாத ஒரு மதிலாய் மாறும். அன்னைக்கு நீ யோசிப்ப, அந்த பாஸ்டர் இந்த லவ் வேண்டாம்னு சொன்னாருன்னு. தங்கங்களா, எங்க இருந்து அவரு ஹாய் க்ரூ ப்ரூ வரும். என்ன என்ன ஒவ்வொரு பாவமும் ஒரு கல். உனக்கு என் தமிழ் புரியுது இல்லையா தங்கம்? ஒவ்வொரு பாவமும் ஒரு கல்.
Every sin is a stone. நீ வாலிபனா இருக்கும்போதே சத்ரு ஒவ்வொரு கல்லை எடுத்து வைன்னு சொல்லுவான். ஒரு இச்சையின் கல், ஒரு விபச்சாரத்தின் கல், ஒரு மோகத்தின் கல் எடுத்து வச்சு கடைசியில் அதுவே நீ தாண்ட முடியாத ஒரு மதிலாய் மாறும். We are living in a most dangerous world. துஷ்ட உலகம், உன்னை கவிழ்த்து போடும்படி வலைய கொண்டு நடக்கிற உலகம். Every sin is a stone. One day that will stand against you as a wall. ஒவ்வொரு பாவம் ஒரு கல்லு. நாட்டில் ஒருத்தனும் சொல்லி தர மாட்டணும், விழுவதற்கு 1000 வழி சொல்லி தருவணும். புரியுதா? தயவு செஞ்ச குடும்பமான சகோதரிகளும், கல்யாணம் பண்ண சகோதரிகளும், கல்யாணம் பண்ணின சகோதரிகளும், தம்பிமாரும் தங்கச்சிமாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். சில மதில்கள் சத்துரு எழுப்பினதல்ல, சில மதில்கள் உங்கள் அக்கிரமங்கள். பொறாமைக்க கல்லை தூக்கி வச்சு, இச்சைக்க கல்லை தூக்கி வச்சு, விபச்சாரத்தை கல்லை தூக்கி வச்சு கடைசியில் அதெல்லாம் சேர்ந்து நான் தாண்ட முடியாத ஒரு பெரிய மதிலாய் மாறிவிட்டது. அப்படி இல்லை, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தவழ்ந்து இரண்டாவது துள்ளியும் குதித்தும், மூணாவது தேவனாலே, நாலாவது ஜபிக்கிற 4 பேரால். ஜபிக்கிற 4 பேரால். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையில வைத்து அதன் வழியாய் இறக்கி விட்டார்கள். ஜபிக்கிற 4 பேர் சேர்ந்தா 5வது ஒரு ஆளை தூக்கி மதிலுக்கு அந்த பக்கம் விடலாம். ஒரு ஜபக்குழுவை ஏற்படுத்துங்க. அதுல 4 பேர் இணையுங்க. அந்த குழுவின் சங்கிலி அறந்து போக இடம் கொடுக்காதுங்க. அதுல கோல் சொல்லக்கும், பிரிவினைக்கும், பொய்க்கும் இடம் கொடுக்காதுங்க. நம்ம சிலரை பத்திரமா தூக்கலாம். சாதாரண மனிதர்கள் அல்ல, சில பவுல்களை நாம தூக்கலாம். ஜப சேவைகளும் மட்டும். நான் முதல்ல தாண்டுவதற்கு எத்தனை வழி சொன்னேன்? 1 2 3 4. சரி, இனி மதிலுக்கு அப்புறம் என்ன இருக்கு என்பதற்கும் ஒரு 4 காரியங்களை சொல்லிட்டு ஜபிக்க போறேன். 1, என்னுடைய வாக்கு தத்தம் மதிலுக்கு அந்த பக்கம் இருக்கு. மதிலுக்கு அப்புறம் என்ன இருக்கு? என்னுடைய வாக்கு தத்தம். அப்போ மதில கண்டிப்பா என்ன செய்தாகணும்? தாண்டி ஆகணும். 5, ஆராதித்து உடைக்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 4 அண்ணம். அந்த 4லையும் மதில் அங்கதான் இருக்கும். மதில் അവിടെ തന്നെ കാണുம். ஆனா ஆராதிச்சா பின்ன அந்த மதில் அங்க இல்லை. என்ன மட்டும் இல்லை, இனி எவனையும் தடுக்க முடியாது.
கபந்தராதியால் பலி. ஒவ்வொன்றா சொல்லுங்க. தவழ்ந்து ஏறுதல், துள்ளியும் குதித்தும் என் தேவனால் ஜெபிக்கிற 4 பேர் ஆராதனை. முதல் சொன்ன 4 எண்ணத்திலையும் மதில் என்ன செய்யும்? நம்ம தப்பிட்டோம், மதில் எங்க இருக்கு? நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு பின்னால வரவன் அகப்படுவான், அடுத்த சந்ததி அகப்படும். ஆனால் 5வது ஆயுதத்தில் அப்படி இல்லை. இனி அங்கன யாரையும் தடுக்கக்கு ஒரு மதில் இல்லை. துதித்து கொண்டிருக்கும் பொழுது உடைந்து விட்டது. அப்போ மதிலுக்கு அந்த பக்கத்தில் என்ன இருக்கு? என்னுடைய வாக்கு தத்தம். அப்போ எனக்கும் என் வாக்கு தத்தத்துக்கு இடையில என்ன இருக்கு? பேசுங்க. மதில். அது உடையாத வரை நான் வாக்கு தத்தத்தை சொந்தரிக்க முடியாது. சொந்தரிக்க நான் பாடலாம், ஜபிக்கலாம், சொந்தரிக்க முடியாது. 2வது, மதிலுக்கு அந்த பக்கத்தில் என்ன இருக்கு தெரியுமா? மதிலுக்கு அந்த பக்கத்தில் தான் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடுத்த வசனம். ரெண்டு, மதிலுக்கு அப்புறம்தான் என்னுடைய வளர்ச்சி இருக்கு. என்னுடைய வாக்கு தத்தம் மதிலுக்கு அப்புறம், என்னுடைய வளர்ச்சி மதிலுக்கு அப்புறம். 3, பவுலுக ஊழியம் எங்க இருக்கு? மதிலுக அந்த பக்கம். எத்தனை கண்டங்கள்ல ஊழியம் செஞ்சான் தெரியுமா? 3 கண்டங்களில். ஆசியா, ஆப்பிரிக்கா, யூரோப். 3 கண்டங்களையும் ஊழியம் செய்வதற்கு முக்கிய காரணம் 4 பேர் மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். இந்த சபை மதிலை தாண்டும் போது புதிய புதிய கிருபைகள் வெளிப்படும், தீர்க்க தரிசன அபிஷேகம் வெளிப்படும், குணமாக்கும் வரங்கள் வெளிப்படும், இதுவரை இல்லாத ஜப ஆவி வெளிப்படும். உங்க வளர்ச்சி அங்க தெரியும், உங்க வளர்ச்சி அங்க தெரியும், உங்க வளர்ச்சி அங்க தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மதில் மேல் படர்வேன். ஒரு தடவை சொல்லுங்க. இந்த ஒரு ஆயுசு நமக்கு போர்க்காலம். இந்த ஒரு ஆயுசுல போராடினா பரலோகத்தில் நம்மை இளைப்பாறுதல் காலம். எப்படி சொல்லுங்க? நான் சுவர் மேல் படருவேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் வசனங்களை பேசினேனே, முடிஞ்ச அளவு பேசினேன். இனி மதிலை தாண்டுவதும் தாண்டாத்ததும் உங்கள் விருப்பம். 1, உங்கள் வாக்கு தத்தம் மதிலுக்க அந்த பக்கம். 2, உங்கள் வளர்ச்சி மதிலுக்க அந்த பக்கம். 3, இந்த ஊழியத்தின் அடுத்த கட்டமும் மதிலுக்க அந்த பக்கம். 4, யோசேப்பின் தரிசனமும் மதிலுக்க அந்த பக்கம். நீ மதிலுக்க உள்ள கடந்து செக்காட்டி செக்காட்டி தாகம் எடுத்து, அந்த வசனத்தை ஒன்று போடுங்க, யோபு 24:11. நீ ஆயுசு மொத்தம் மதிலுக்குள்ள கடந்து செக்காட்டி
தாகத்தவனமாய் ஆலையாட்டி ஆட்டி துக்கத்தோட வாழ போறியா? மன அழுத்தத்தோட வாழ போறியா? இல்ல மதில் தாண்டி வளர போறியா? பூந்தொட்டி தெரியுமா? பூந்தொட்டியில பனைமரத்தை நட்டு வச்சா என்ன செய்யும்? பூந்தொட்டிக்கு அளவுதான் வளரும். ஆனா விசாலமான நிலத்துல நட்டு வச்சா விசாலமா வளரும். இந்த சபை உங்களுக்கு விசாலமான நிலம். எவ்வளவு வேணாலும் இங்க வளரலாம். ஜப குழுக்களை ஏற்படுத்தணும். என்னையா முழங்கால் படியிடுவோமா? ஒரு பிரிவினையின் மதில் இடிய போகுதுன்னு கொஞ்ச நாள் வருவனும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போகணும். நல்ல மும்முரமாக செயல்படுவனும் ஒரு காரணம் இல்லாத வெளியேறுவனும் வெளியே போய் தூற்றிட்டே நடப்பணும். அந்த பிரிவினையின் மதில் இந்த பகல் வேளையில் விழுகிறது. ஏறிவா ஏறிவா.